Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆன் கொடுங்க. நாங்க போற வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற மூணாவது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி 2 மேட்ச் முடிஞ்சுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இந்தியா வின் பண்ணிட்டாங்க, செகண்ட் மேட்ச்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணிட்டாங்க. இது வந்து மூணாவது மேட்ச். ஸோ இந்த மூணாவது மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி நவம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 8:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் 8:30 மணிக்கு தான் நடந்துச்சு. செகண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ மூணாவது மேட்சும் சரி, அடுத்து நடக்கிறதுக்கு 4வது மேட்சும் சரி, அந்த 2 மேட்சுமே 8:30 மணிக்கு தான் வந்து நடக்கிறதுக்கு. மெனுவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பார்க் செஞ்சுரியா தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இப்போ நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த டீமை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும், இந்த மாதிரி டீம் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த டெமோ டீமை பார்த்து நீங்க ஒரு மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா அதே டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகட்டும், இல்ல பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணதாக இருக்கட்டும், தாராளமா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல்ல லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுக்குமே நாங்க யாரை ட்ரை பண்றோமோ, எந்த ஆப்ஷன் வைஸ்ல ட்ரை பண்றோமோ அதே பிளேயர் ஆப்ஷன் நாங்க டெலிகிராம்ல வந்து கொடுக்குறோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பேட்டிங் பிச் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் ஸ்கோரே 180+ ரன் அப்படிங்கிறத அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 100+ ரன்ல சம்திங் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டாமினேட் பண்றதுனால அந்த பவர் பிளே 1 or 2 விக்கெட் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அப்படி பவர் பிளேல விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா இந்த வெனு ரொம்பவே ஒரு லோவஸ்ட் ஸ்கோர் வேணுமா தான் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கும். இன்கேஸ் அப்படி இல்ல கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹையஸ்ட் ஸ்கோர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இந்த வெனுவை பொறுத்த இருக்கும். இந்த வெனுல டேஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்றாங்க. இங்கே அடுத்ததான் இந்த வெனுல இப்போ ரீசன்ட் வைஸ் இந்த வெனு எதுக்கு ஃபேவரபா இருக்கு அப்படிங்கிற வந்து பார்ப்போம். சூப்பர் ஸ்பாட் பார்க் செஞ்சுரியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பீச் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் அந்த 5 T20 பொறுத்த வரைக்கும் 201 ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்க்கு நல்லாவே ஃபேவரா இருக்கு. அதுல 57 விக்கெட் மொத்தம் எடுத்திருக்காங்கன்னா அதுல 49 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இதுல ஸ்பின்னர்ஸுக்கு அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்றாங்க. இப்போ அடுத்ததான் வெனு கடை வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், பேட் செகண்ட் பண்ணவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் வின் பண்ணிருக்காங்க. 7 மேட்ச் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி வேணா சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த வெனுவோட ரீசெண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் என்ன வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா 180 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வச்சிருக்காங்க. அகேன்ஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டியன்ஸ் 258க்கு 5 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் சேம் சவுத் ஆப்பிரிக்கா தான். ஸோ இப்போ இந்த 3 மேட்ச்லுமே லோவஸ்ட் ஸ்கோர் வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் வச்சிருக்காங்க. 100+ ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க. அடுத்ததா ஹெட்வுட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 29 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. இந்தியா 16 மேட்சும் சவுத் ஆப்பிரிக்கா 12 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நீங்க நம்ம XR11 ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸ்மால் கான்டெஸ்ட்ல சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சாலும் சரி, பெரிய அமௌண்ட் வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நினைச்சாலும் சரி, அதுக்கு ஒரே ஒரு பெஸ்டான ஆப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம XR11 ஆப் வந்து நம்ம அண்டர் பண்ணலாம். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் தான் வந்து இருக்கு. ஸோ மற்ற ஆப்பையும் நம்ம XR11 ஆப்பையும் நீங்க கம்பேர் பண்ண இருக்குது. நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம XR11 ஆப்ல கமிஷன் வைஸ்ல பார்த்தீங்கன்னா 5% தான் கமிஷன் பிடிக்கிறாங்க. மற்ற ஆப்ல 15% கமிஷன் பிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம XR11 ஆப்ல 5% தான் கமிஷன் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம XR11 ஆப்பை இன்ஸ்டா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்ததான் 2 டீமோட பாசிட்டிவ் பிளேயிங் யார் இருக்கா அப்படின்னு டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், ரவி பிஸ்னாய், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஆவேஸ் கான். கிட்டத்தட்ட இதுதான் இந்தியா டீமோட ஒரு பாசிட்டிவ் பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்கு.
இப்போ சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ஒரு பாசிட்டிவ் பிளேயர் வந்து பார்த்துருவோம். ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் ரிக்கல்டன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ட்ரெஸ்டன் ஸ்டப், ஐடன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், டேவிட் மில்லர், மார்க்கோ ஜான்சன், சிமிலன், கேசவ் மகாராஜ், கோட்ஸி அண்ட் பீட்டர். ஸோ இதுதான் சவுத் ஆப்பிரிக்கா டீமோட ஒரு பாசிட்டிவ் பிளேயர் ஆப்ஷனா வந்து இருக்கு. இப்போ ரெண்டு டீம்ல கூட பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் வைஸ்ல பிக் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்ல வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன் வைஸ்ல இருக்க பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு பார்ப்போம். இதுல சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா இந்த ரெண்டு பேரும் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ்ல வந்து இருக்காங்க. அதர்வைஸ் அக்சர் பட்டேல் இருக்காரு. ஸோ இவரோட பேட்டிங் ஆர்டர் எப்ப வேணாலும் டாப் ஆர்டருக்கு ப்ரொவைட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஒரு 10 ஓவர் முடியறதுக்குள்ளாரையே ஒரு 3 விக்கெட் நாளைக்கு இழந்துருச்சு அப்படின்னா ஒரு 3 விக்கெட் விழுந்தாலும் அந்த இடத்துல அக்சர் பட்டேல் மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹர்திக் பாண்டியா வரும். ஸோ திலக் அக்சர் பட்டேலுக்கு ஒரு வாய்ப்பு சைஸ்ல பேட்டிங் ஆர்டர் கொடுத்து பார்ப்பாங்க. அப்படி வந்து ஆப்ஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி சேஞ்ச் ஆகுது. இதுல பவுலிங் பண்றாரா அப்படின்னா என்னை பத்தி பெரிய கொஸ்டின் மார்க். ரீசென்ட் வயசுல ஒரு ஓவர் அப்படிங்கறத இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைச்சிட்டு இருக்குது. பெருசா பவுலிங் ஆப்ஷன் இவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு இல்ல செகண்டா பவுல் பண்ணும் போது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா அந்த இதுல அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்ல அக்சர் பட்டேலுக்கு தான் சொல்லணும். ஸோ இந்த வேணும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு சுத்தமாவே சப்போர்ட்டிங்கா இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அக்சர் பட்டேலுக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். இதுல எனி பிளேயர் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அது இருக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபபிலி இதான் ஆப்ஷன்ஸ்ல அப்படின்னு சொல்லி 2 மேட்ச் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. 3ஆம் மேட்ச் இதே ஆப்ஷன்ஸ் தான் ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதுல ஹர்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் பிளேயர், சஞ்சு சாம்சனும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் சஞ்சு சாம்சன் ஒரு இயர்லியா விக்கெட் இழந்துட்டார். ஸோ ரெண்டு டீம்ல இருக்க விக்கெட் கீப்பரும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இயர்லியா விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் வந்து தாராளமா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத நம்ம பேட்டிங்ல இருந்து வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நம்ம எல்லா மேட்சுமே பெரிய அளவுக்கு ஃபேண்டசி பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்க கிடையாது. ஒரு ஆவரேஜா இவ்வளவுதான் அடிப்பாருன்னு நம்ம ஒரு கணக்குல தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்துருக்கு. நம்ம வந்து 100+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்த்தோம்னா கடைசியில் கிடைக்கல, பெரிய ஒரு வருத்தமா போயிடும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்கு மேல நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம எதிர்பார்க்க வேணாம். ஸோ 25+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல கூடிய 4 சேர்த்து 29+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங் வந்து சஞ்சு சாம்சன் நமக்கு கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங் பண்றதுனால இந்த மேட்ச் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றாங்க. ஸோ HSஆ இருக்கட்டும் சம்டைம்ஸ் பின்னாடிக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ் விக்கெட் கீப்பர்ட்ட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எட்ஜில் பட்டு கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பவுன்சஸ் ஆகணும் எனி ஒன் சம்திங் ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் இவன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா இவட்டுக்கு நம்ம ஒரு 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா பவுலிங் 4 ஓவருமே மினிமம் 3 இருந்து 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. ரீசெண்ட் வயசுல பெருசா விக்கெட் எதுவும் கிடைக்கிறது இல்ல. பேட்டிங்ல வந்து ஒரு சூப்பரா நாக் வந்து பிளே பண்ணிடுறாரு. அது ஓரளவுக்கு ஒருத்தமான பிளேயரா இருக்காரு. பேட்டிங்ல வேற அளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் ஆனக்கூடிய பிளேயர் தான். இன்கேஸ் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சேவப்பட்டாலும் சேவல் இருந்து அதுக்கப்புறம் எந்த பாலும் லாஸ் பண்ணாரோ அந்த பால்ல பூரா அடிச்சு நவுத்துலாம் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா நம்ம போத் ரிசீவ் பண்ண கொடுத்து ஆகணும். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஷிப்பா ட்ரை பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. இதுல இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க இந்தியா அப்படின்னா கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ணாலும் ஹர்திக் பாண்டியா, கிராண்ட் லீக் ஸ்மால் லீக் எதுல ட்ரை பண்ணாலும் ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப்புக்கு ஒர்த்தபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா இருந்தா இந்தியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதா இருந்தா ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப், அதாவது செகண்ட் பால் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் பால் சரி போத் இன்னிங்ஸ்லுமே ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்ஷிப் ஒர்த்தபிளான பிளேயரா இருப்பாரு. ஸோ நம்ம கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஹர்திக் பாண்டியா தவிர்த்துட்டு வேற அதர் ஆப்ஷன்ஸ்ல நம்ம கேப்டன்ஷிப் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இதுல போத் இன்னிங்ஸ்லுமே இவருக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணாலும் சரி ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணாலும் சரி இவர் தான் கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப ஒருத்தவ பிளேயரா இருப்பாரு. இந்த வெனு அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான் ரொம்ப டாமினேட் பண்றாங்க இந்த வெனுல. அப்படி இருக்க பட்சத்தில் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஆடுறது வந்தாருன்னா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம ஆவரேஜா ஒரு 2 விக்கெட் 50+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல கூட ஒரு 4 ஓவரால 85ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத ஆவரேஜா நம்ம வந்து ஹர்திக் பாண்டியா வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் ஹர்திக் பாண்டியா செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா பேட்டிங்ல இருந்து கிடைக்கிற ஒரு 35 அண்ட் பவுலிங்ல ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் இப்படிதான் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத அடிப்படை எடுத்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதர்வைஸ் இப்போ சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல பிளேயர்ஸ் நம்ம வந்து பாத்துறோம். ஸோ இதுல அபிஷேக் சர்மா பவுல் பண்ண மாட்டாரு. அதர்வைஸ் 5 பவுலர் 6 பவுலர் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க.
சேம் எல்லா மேட்ச்லயும் சொல்றதா, அபிஷேக் சர்மா செகண்டா பேட் பண்றாங்க மட்டும் ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. அதர்வைஸ் ஒரு ஒபைட் பண்ணிட்டு வேற பிளேயர் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் சொல்லிட்டு இருக்கேன். காரணம் பாத்தீங்கன்னா ரீசன் வந்து எல்லா மேட்ச்லுமே ஒரு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் பவுல் அந்த பவுன்சஸ் நல்லா போகக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா இயர்லயே வந்து விக்கெட் வந்து இழந்துறாரு. ஸோ அந்த இதுல கோல்ஸ் இருக்காரு, கோல்ஸ் தான் நல்லாவே விக்கெட் வந்து இழந்துட்டு இருக்காரு. சேம் இதே மேட்ச் இந்த மேட்சும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க இந்தியா அப்படின்னா, அதாவது செகண்டா பேட் பண்றாங்க இந்தியா அப்படிங்கும் போது அபிஷேக் சர்மா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. அவர் தான் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுவோம், வைஸ் ஆப்ஷன் கூட கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா அவர் ஒபேட் பண்ணிட்டு வேற பிளேயர் ஆப்ஷன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச் அவர் பிளே பண்ணதை வச்சு அவர் வந்து நம்ம ஒரு சர்ச் பண்ண முடியாது. ஸோ விளையாண்டு எல்லா மேட்ச்லயுமே அக்ரெசிவோட பிளே பண்ணுவாரு. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அதை ஸ்டேபிள் பண்ணி எல்லா பாலுமே அடிச்சு தான் ஆடுவாரு. சிக்ஸஸ் அண்ட் பவுண்டரிஸ் தான் டேக்மெண்ட் பண்ணுவாரு. ஒரு 10 பால் பிடிக்கிறாருன்னா அதுல ஒரு 7 பால் சிக்ஸஸ் அண்ட் பவுண்டரிஸா தான் இருக்கும். பேலன்ஸ் ஒரு 3 பால் தான் சிக்ஸா வந்து பிளே பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா மேட்ச்லயுமே சூரியகுமார் யாதவ் போத் நீ ஃபர்ஸ்ட் பால் பண்ணாலும் சரி செகண்டா பால் பண்ணாலும் சரி இந்தியா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு சூரியகுமார் யாதவ். இந்த மேட்ச் ஒரு 30+2 ஆவரேஜா விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஏரியா விற்கிறதுனால இந்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வர அளவுக்கு சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. இதுல திலக் வர்மா நீங்க பிக் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ற போது வேணா அபிஷேக் சர்மா ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க திலக் வர்மா வந்து நீங்க பிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் ஒரு ஆப்ஷன் தான். ஸோ வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லை திலக் வர்மாட்ட. பேட்டிங்ல இருந்து மினிமம் ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்டாச்சும் வரும். ஒரு அளவு 35+ ஸ்கோர் அடிச்சாதான் ஒரு 45 ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். திலக் வர்மாட்ட வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் இல்ல. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்றேன் அப்படின்னு வச்சீங்கன்னா வேணா இவர் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் எதுக்கு சூட்டபிளா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 விக்கெட் ஏர்லயே விழுந்துட்டாங்க. ஒரு 10 ஓவருக்குள்ளாரே விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரிங்கு சிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரிங்கு சிங்க்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அதர்வைஸ் ரிங்கு சிங் ஒபேட் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இதுல ரவி பிஷ்னாய், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங், ஆவேஸ் கான் இந்த 4 பிளேயர்ல இந்த மேட்ச் ஆவேஸ் கான் அண்ட் ஹர்ஷதீப் சிங் 2 பேருமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஹர்ஷதீப் சிங் கேப்டன் ஆப்ஷனும் ஆவேஸ் கான் வைஸ் ஆப்ஷன் கூட கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல நீங்க ட்ரை பண்ற மாதிரி இருந்தா. அதே செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஆவேஸ் கானுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஸோ 2 பேருமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்திருப்பாங்க. போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் ஹர்ஷதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 3 விக்கெட் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா ஹர்ஷதீப் சிங் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆவேஸ் கான் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இதுல ரவி பிஷ்னாய் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இந்த 2 பிளேயர் இருந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் 1 அதிகபட்சம் ஒரு 2 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேல எடுப்பாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். காரணம் வெனு. ஸோ இந்த வெனு அந்த அளவுக்கு பெருசா ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணல. போத் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட் பால் தான் டபுள் சப்போர்ட் பண்ணுது. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் உள்ள பிளேயர் அப்படின்னா ரவி பிஷ்னாய். ஸோ இன்கேஸ் டாப் ஆர்டர்ல விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அதுல ரவி பிஷ்னாய் நம்ம ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். பவுலிங் வந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் ஒரு 25, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா இவட்டு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 45 ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ரவி பிஷ்னாய் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரவி பிஷ்னாயும் போத் இன்னிங்ஸ்ல ஒரு கொடுத்து பாருங்க. அதாவது ரவி பிஷ்னாய், ஹர்ஷதீப் சிங், ஆவேஸ் கான் 3 பேருமே போத் இன்னிங்ஸ்ல ஒரு கொடுத்து பார்த்துட்டு செகண்டா பவுல் பண்ணும்போது வருண் சக்கரவர்த்தி நான் ரிஸ்கா ட்ரை பண்ண வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் வருண் சக்கரவர்த்தி நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். பெருசா விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய விஷயமா தான். ஒரு விக்கெட் அப்படிங்கிறத நம்ம வருண் சக்கரவர்த்தி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் சஞ்சு சாம்சன், ரவி பிஷ்னாய், ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஆவேஸ் கான் இந்த பிளேயர்ஸ் வந்து போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இல்ல நான் ஆவேஸ் கானை வந்து ஒபேட் பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது வேணா ஆவேஸ் கானுக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் மஸ்ட் பிளே ஆப்ஷன் இருப்பார் ஆவேஸ் கான். நான் வந்து போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். நீங்க ஏதாவது ஒரு சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்ணீங்கன்னா ஆவேஸ் கான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மஸ்ட் பிளே ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷதீப் சிங், ரவி பிஷ்னாய், சூரியகுமார் யாதவ் அண்ட் சஞ்சு சாம்சன் இந்த 5 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல அபிஷேக் சர்மா செகண்டா பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாரு. திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது வேணா நீங்க வந்து ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹர்ஷதீப், ரிங்கு சிங்,
ஸோ டாப் ஆர்டர்ல ஒரு 10 ஓவருக்குள்ள ஒரு 4 விக்கெட் விழுந்துருன்னா அந்த டீம்ல வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் இவர் ஒபேட் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். வருண் சக்கரவர்த்தி செகண்டா பவுல் பண்ணும்போது வேணா நீங்க ஒரு ஆஃப் ஸ்பேஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அக்சர் பட்டேல் பவுலிங் ஆப்ஷன் இந்த மேட்சும் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். ரிஸ்கா ட்ரை பண்றேன் அப்படின்னா வேணா அக்சர் பட்டேல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் ஒபேட் பண்ணிட்டு வேற பிளேயர் ஆப்ஷன் ட்ரை பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் ரிக்கல்டன் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ரிக்கல்டனுக்கு வந்து நீங்க ஒரு ஆஃப் ஸ்பேஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா ரீசா ஹென்ட்ரிக்ஸ் நீங்க ஒரு ஆஃப் ஸ்பேஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 பேருக்குமே ஃபேண்டசி வேலை இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிக்கல்டன் இருக்காரு. ஸோ ஒரு கேச்சஸ் மூலமா கிட்டத்தட்ட ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிரும். பேட்டிங் வந்து ஒரு 25+ ரன் அடிக்கிறாரு, 30+ ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னு ரிக்கல்டன் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஏன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருக்க மாட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப வீக்கா இருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் விக்கெட்டை வந்து ஏர்லியா விழுந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது பவர் பிளேலே டாமினேட் பண்ற வகையில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஃபாஸ்ட் பாலர் ஹர்ஷதீப் சிங் வந்து இருக்காரு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரா கிட்டத்தட்ட ஒரு 15+ ரன்லயே விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது செகண்டா பேட் பண்றாரா கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஓவராலா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸோ ரீசா ஹென்ட்ரிக்ஸ் செகண்டா பேட் பண்றாரோ ஒரு இப்போ வந்து கொடுத்து பாருங்க. ரிக்கல்டன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரோ ஒரு ஆஃப் ஸ்பேஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் சொல்லுவேன். ஸோ ரெண்டு மேட்ச்லுமே இதே தான் சொன்னேன். ரீசா ட்ரஸ்ட் சார் செகண்டா பேட் பண்ணா இப்போ கொடுத்து பாருங்க. செகண்டா பேட் பண்ணா கண்டிப்பா இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஒரு சூப்பரா நாக் பிளே பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப்ல வந்து கிடைச்சிருந்துச்சு. சேம் அதே தான் இந்த மேட்சும் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஆவரேஜா 35+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப்ஸ் வந்து. அண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. அதாவது கேட்ச் சும்மா கிடைக்கக்கூடிய ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும். ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப் செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு இம்பரன் வந்து கொடுத்து பாருங்க. அடுத்து ஐடன் மார்க்கம், ஹென்ரி கிளாசன். இந்த 2 பிளேயர்ல ஹென்ரி கிளாசன் போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அதுல ஐடன் மார்க்கமை பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் பவுல் வந்து பண்றாரு. இதுல இவருக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா, ரிங்கு சிங், அக்சர் பட்டேல் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல ஒரு டாப் ஆர்டர்ல விக்கெட் இழந்துருச்சு, 2 லெஃப்ட் ஹேண்டர் ஒன்ஸா பேட்டிங் வராங்க அப்படின்னா அந்த இடத்துல ஐடன் மார்க்ரமுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் அப்படிங்கிறது தான் அதிகபட்சம் ஒரு 2 ஓவர். ஸோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸும் சேமா வந்து பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல 2 ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதர்வைஸ் ஒரு ஓவர் விட்டு நம்ம எதிர்பார்க்காம அந்த ஒரு ஓவர்லயுமே அன்எக்ஸ்பெக்டடான விக்கெட் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்க்ரம ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டேவிட் மில்லர். ஸோ ட்ரஸ்ட் அண்ட் ஸ்டாப்க்கு என்ன சொல்லணும் அதே ஆப்ஷன் தான் டேவிட் மில்லருக்கும். செகண்டா பேட் பண்றாங்க சவுத் ஆப்பிரிக்கா, செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாங்க. லாஸ்டா அந்த 2 மேட்ச்லயுமே பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல. பட் இந்த மேட்ச்ல நீங்க கிராண்டிக்க ட்ரை பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான பிக்கா வந்திருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் கருத்து டேவிட் மில்லர் நம்ம ஒரு 30+ ஸ்கோரும் பேட்டிங் வந்து ஒரு 30+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் கேச்சஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் லாங்ல ஃபீல்டிங் நின்று இருந்தாரு. செகண்ட் மேட்ச் பவுண்டரி டைமண்ட்ஸ்ல கொண்டு வந்து ஃபீல்டிங் நிறுத்திட்டாங்க. இந்த மேட்ச் அதாவது சொல்றேன்ல எங்க வேணா ஒரு ஃபீல்டிங் பொசிஷன் சேஞ்ச் பண்ற வாய்ப்பு இருக்கும். நியர்பை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்கொயர் பவுண்டரிஸ் கொண்டு போறது வாய்ப்பு இருக்கு, லாங் ஆஃப் கொண்டு போறது வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயுமே டேவிட் மில்லரோட ஃபீல்டிங் பொசிஷன் சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்துல இவர்கிட்ட நம்ம ஆவரேஜா ஒரு 12ல இருந்து ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல கூட நான் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இவர் பேட்டிங் என்ற வாரத்துக்கு முன்னாடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாலும் ஓவராலா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத டேவிட் மில்லர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாலும் இப்போ வந்து கொடுத்து பாருங்க. அடுத்ததா பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல பீட்டர், கோட்ஸி, கேசவ் மகாராஜ், சிவிலன் அண்ட் மார்கோ ஜான்சன் கிட்டத்தட்ட ஒரு 5 ப்ராப்பர் பவுலர் வந்திருக்காங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வைஸ்ல பார்க்கும்போது 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, 2 ஸ்பின்னர்ஸ். இதுல மார்க்கம் சேர்த்தமா ஒரு 3 ஸ்பின்னர்ஸ். மோஸ்ட் பவுலிங் மார்க்கம் வந்து அந்த அளவுக்கு இந்த மேட்ச் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ 2 ஸ்பின்னர்ஸ் வைஸ்ல வந்து இருக்காங்க. இதுல இந்த மேட்ச் ஸ்பின்னர்ஸ் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பீட்டரை ஒபேட் பண்ணிட்டு அல்லது கேசவ் மகாராஜ் ஒபேட் பண்ணிட்டு பிராட்மேனை கூட உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபர்ஸ்ட் இவங்க பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா. ஸோ இதுல
ரெண்டு பேருமே ஒபேட் பண்ணிட்டு சரி நான் பிராட்மேனும் வந்து பிளே பண்ணாருன்னா அவருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து ட்வீட்ல வந்து சொல்லிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற பிளேயர்ஸோட ஆப்ஷன்ஸ்ல டவுனுக்கு போயிட்டு இருக்கனால பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. மார்க்கோ ஜான்சன் எப்போ வேணா ஒரு பேட்டிங் ஆர்டர் டாப் ஆர்டர் கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ரன் அப்படிங்கறத ஒரு ஆவரேஜா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் கன்ஃபார்மா 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லெஃப்ட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கனால ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மார்க்கோ ஜான்சன் 2 விக்கெட் கம்பல்சரி விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு ஆவரேஜா ஒரு 75 இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆப்ஷனா மார்க்கோ ஜான்சன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், இல்ல மார்க்கோ ஜான்சன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன், இந்த மாதிரி தான் சுமானிக்கு ட்ரை பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அது இதுதான் சேஃபான பிக்காவும் வந்து இருக்கும். இன்கேஸ் மார்க்கோ ஜான்சன் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா சோ இந்த பேட்டிங்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அவரால் கிடைச்சிடும். பவுலிங்ல 1 விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓரளவு ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் எப்படி பார்த்தாலும் ட்ரீம் டீம்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கனால மார்க்கோ ஜான்சன் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததான் சிமிலன் பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் நாங்க டீம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிக்காக ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தவா இருக்கு, விக்கெட்டும் நல்லா எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இவர்கிட்ட நம்ம தாராளமா 2 விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பவுன்சஸ் போடுறாரு. நல்லாவே அந்த பவுலிங் யூனிட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டெம் டு ஸ்டெம் வந்து பவுல் பண்றாரு. பவுன்ஸ் நல்லாவே ஒரு பால்ல வந்து கிடைக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நல்ல ஒரு ஃபாஸ்ட் யூனிட்ல போடக்கூடிய ஒரு பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா இவருக்கு வந்து கண்டிப்பா ஒரு டீம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு சேஃபான பிக்கா வந்து இருக்கும். அடுத்ததா கேசவ் மகாராஜ். ஸோ இதை வந்து நான் சொல்றேன். ஸோ பீட்டர் அண்ட் கேசவ் மகாராஜ் இந்த 2 பிளேயர்ல எனி ஒன் பிளேயர் மோஸ்ட் ப்ராபபிலி லாஸ்ட் இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்தா இந்த 2 பிளேயர்ல எனி ஒன் பிளேயரை ஒபேட் பண்ணிட்டு பிராட்மேனை உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 2 பேருக்குமே நான் ஆப்ஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிராட்மேனுக்கு எந்த ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன். கேசவ் மகாராஜ் செகண்டா பவுல் பண்றது அப்படின்னா வந்து இவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை இவர் ஒபேட் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற ஒரு பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடான வேணா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ கன்ஃபார்மா 2 விக்கெட் கிடைக்குமாங்க, அது பெரிய கொஸ்டின் மார்க் தான் கேசவ் மகாராஜை பொறுத்த வரைக்கும். சேம் அதே தான் பீட்டரும் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா பீட்டருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்திருந்தாரு. பட் இந்த மேட்ச் செகண்டா பேட் பண்றாரு செகண்டா பவுல் பண்றாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க, 1 விக்கெட். ஸோ லெக் பிரேக் பவுல் பண்றாரு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட். ஸோ 2 ஸ்பின்னர் ரெண்டுமே 1 அன்எக்ஸ்பெக்டடான 2 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நம்ம விக்கெட் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ 2 பேர் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதுல 2 பிளேயர்ல எனி ஒரு பிளேயர் இல்ல இடத்துல பிராட்மேன் வராரு அப்படின்னா பிராட்மேன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்திருப்பாரு. நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் உள்ள ஒரு பிளேயர். கடைசி அந்த டெத் ஓவர்ல அவர் தான் வந்து பவுல் பண்றாரு. ஸோ பிராட்மேன் கடைசி அந்த 19 ஓவர் அல்லது 20 ஓவர் அவர் தான் பவுல் பண்றதுனால போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்திருப்பாரு. பிராட்மேனை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் அவர் பிளே பண்ணாரு அப்படின்னா மினிமம் 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு சுத்தமா பிளேயரா இருப்பாரு பிராட்மேனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேட்ச் பிராட்மேன் பிளே பண்ணாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்து இருப்பாரு. அதர்வைஸ் கோட்ஸி. ஸோ கோட்ஸி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்டா பவுல் பண்ணாலும் சரி கோட்ஸி வந்து மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு வர்த்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த மேட்ச் கோட்ஸிட்டு இருந்து நம்ம 3 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்தவரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் பாத்தீங்கன்னா ஹென்ரி கிளாக்சன், மார்க்கோ ஜான்சன் அண்ட் கோட்ஸி இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்திருப்பாங்க. ஸோ இதுல ரீசா ஹென்ரிக் செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரிக்கில்டனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு அப்படின்னா இவருக்கு ஒன்னும் இருக்கு. கிராண்ட் லீக்ல கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. ட்ரெஸ்டன் ஸ்டப் செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. சவுத் ஆப்பிரிக்கா செகண்டா பேட் பண்றாங்கன்னா ட்ரெஸ்டன் ஸ்டப்பை மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஐடன் மார்க்ரம் நான் வந்து இந்த மேட்ச் ஒரு 50-50 ஆப்ஷனா தான் வந்து ட்ரை பண்ண போறேன். டேவிட் மில்லர் செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு ஆப்ஷன் டீம்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சிமிலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து
இருப்பாரு. கேசவ் மகாராஜ் அண்ட் பீட்டர் செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒரு ஆப்ஷன் வைஸ்ல டீம்ல 70 பேருக்கு வந்து நீங்க எப்படி வந்து கொடுத்து பாருங்க. அதர்வைஸ் பிராட்மேன் பிளே பண்றாரு இந்த மேட்ச் அப்படின்னா பிராட்மேன் மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் போத் இன்னிங்ஸுமே ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. கடைசி லைன் அப் வந்ததுக்கு அப்புறம் நான் டெலிகிராம்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் பிராட்மேன் பிளே பண்றாரா இல்லையா அப்படிங்கறத. ஓகே, இப்ப இந்த ரெண்டு டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் யாரு கொடுக்கலாம், ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது யாருக்கு ட்ரை பண்ணலாம், கிராண்ட் ட்ரை பண்ணும்போது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக். ஸ்மால் ட்ரை பண்ணும்போது ஹர்திக் பாண்டியா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்திருப்பாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படின்னா போத் இன்னிங்ஸ் அதாவது கிராண்ட் லீக்ல கூட நீங்க கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும் ஹர்திக் பாண்டியா பொறுத்திருக்கும். அதர்வைஸ் அசதீப் சிங் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா கேப்டன்ஷிப்க்கு நல்ல ஒரு பிளேயர் வந்திருப்பாரு. இந்த மேட்ச் ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது வைஸ்கர் ஆப்ஷன் சஞ்சு சாம்சன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதர்வைஸ் ஆவேஸ் கான் கூட ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது ஒரு வைஸ்கர் ஆப்ஷன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ ஜான்சன் சுமாலிக்கா ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன்ஷிப்புக்கு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா இருப்பாரு. அதாவது மார்க்கோ ஜான்சனுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்தீங்கன்னா மார்க்கோ ஜான்சன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். அதர்வைஸ் கோட்ஸி போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் ட்ரை பண்ணும்போது அண்ட் பிராட்மேன் பிளே பண்ணாருன்னா பிராட்மேனுக்கும் கிராண்ட் ட்ரை பண்ண ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.